ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா. விஸ்வா மாயா டிப்ஸு ரொம்ப நன்றி. இது போதும், ஹாய் பாய் சொன்னால் போதும். அக்கா வணக்கம். வாங்க வாங்க விஜய் தம்பி வாங்க. இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். டீ குடிச்சிங்களா? இப்போதான் டீ குடிக்க போகிறேன். நீங்கள் வரீங்களா டீ குடிக்க? ஆமாம், நான் ஊருக்கு போனால் என் கூடயே வாங்க. நீங்கள் டீ குடிக்க போனால் என்னையும் கூட்டிகிட்டே போங்க. ஒன்று பண்ணுங்க, உங்கள் கடையில் ஒரு வேலை போட்டு கொடுங்க. நான் வந்து அங்கேயே உக்காந்துக்கிறேன். சரியா? அக்காவும் தம்பியும் பிரியவே வேணாம். போய் குடிச்சிட்டு வாங்க. நான் குடிச்சிட்டேன். எங்கே போகிறீங்க வீட்டில் டீ போடாமல்? ஹாய் எஸ்பி பாலா. அம்மா இனிய காலை வணக்கம் அம்மா. தேங்க்யூ செல்லம். லவ் யூ செல்லம். சின்ன தொகையாக இருந்தாலும் நம்ம சம்பாதிக்க முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க விஜய். ஓகே வாங்க, கடையில் கல்லாப்பெட்டியில் வந்து உக்காந்துக்கோங்க. ஐயோ என் தங்கமே. தேங்க்யூ. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் விஜய் தம்பி. நானும் ஃபஸ்ட்டு அண்ணா சாலையில் ராம் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு கடையில் வேலைக்கு போனேன். அப்போ எங்கள் சார் கூட எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த ஓனர் பேர் ரவி. அவங்க சென்னை, ஆனால் பாண்டிச்சேரி தான் மாமியார் வீடு அவங்களுக்கு. ரவி சார் உங்களை மாதிரி ஒரு பார்க்கவே முடியாது சார். ஒரு மனுஷனை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க பெண்களுக்கு எல்லாரையுமே. என்னை மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையுமே நல்லா பார்த்துப்பாங்க. ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அவங்க கோவப்பட்டு திட்டியே நான் பார்த்ததில்லை. அதையுமே ஒரு ஸ்டைலாக தான் திட்டுவார். சின்ன பசங்களாம் வேலை செய்வாங்கள்ல, அந்த பிள்ளைங்க கிட்டலாம். அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். இனிமேல் எனக்கு வசந்த காலம்லாம் கிடையாது. நான் ஸ்கூல் படித்த டேஸும், நான் அங்கே ஒர்க் பண்ணேன், குழந்தைங்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணேன், அந்த டேஸ்லாம் என்னால் மறக்கவே முடியாது. என் கூட வேலை செஞ்ச மணிகண்டன் அண்ணன், அப்புறம் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். அவங்களெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அண்ணனுங்க பேரை தான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கேர்ள்ஸுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது விஜய். அது என்னன்னே தெரியல. நம்மளை ஓனர் நல்லா பார்த்துக்கிறாங்க, பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவா என்னன்னு எனக்கு தெரியாது. என் கூட ஒர்க் பண்ணுற லேடிஸ்லாம் என் கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கவே மாட்டாங்க. ஒரு ஹாய் ஒரு பாய் நைஸாக போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு தெரியாது. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும்.